இல்லை வணக்கம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் உங்கள் நெல்லை வேலு பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த பதிவு யாருன்னா என் தங்கச்சி வணக்கம் உங்கள் ஷீலாவுக்கு. தங்கச்சி வணக்கம் உங்கள் ஷீலா, நான் வந்து இவ்வளோ நாளாக உனக்கு நான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நம்ம ஒரு குழந்தைய பெற்றிருக்க, ஒரு 36 வயசில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கம்மா அப்படின்னு உனக்கு சப்போர்ட் பண்ணேன். ஆனால் இப்போ எனக்கு உன் மேலே நல்ல கோவம். உண்மையாக சொல்கிறேன், எனக்கு உன் மேலே ரொம்ப ரொம்ப கோவமாக என் மேலே நீ வருத்தப்பட்டான்னு சரித்தான். ஆமாம், நீ என்ன வேலை பார்த்து வச்சுருக்க? மேரி அம்மாவை எதுக்கு நீ வந்து வீட்டு விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி வாசலோட அனுப்பி விட்ட நீ இந்த அம்மாவை? ஒரு பெத்த தாய் வயிறு எவ்வளோ பற்றி எரியும். இப்படி வந்து ஒரு பெத்த பிள்ளை வந்து ஒரு தாயை வந்து ஒரு பேத்தியை வந்து வீட்டுக்குள்ளே பார்க்க விடாமல் வாசல்லே வச்சு அனுப்பிச்சி விட்டுருக்கிய நீ அந்த அம்மாவை. அது ஏற்கனவே வந்து குழந்தைய பார்க்க வரலை, ஆடை மேய்ச்சிக்கிட்டு இருக்கு, உனக்கு எந்த கதைக்கு வரல அந்த அம்மா ஏற்கனவே வந்து நிறைய பேர் கமெண்டில் போட்டாங்க. அது பாவம், ஆட்டையே அவ்வளோ அழகாக பார்த்த அந்த அம்மா இப்போ குழந்தைய பார்க்காதா? குழந்தைய பார்க்கணுன்னு ஆசை இருக்காதா? அதனால தானே உன் குழந்தைய பார்க்க வந்துச்சு ஷீலாம்மா. நீ இப்படி வந்து பண்ணலாமா? மேரியம்மா இப்படி பண்ணனால வேதனையாக இருக்குது. எனக்கு தான் ரொம்ப வேதனையாக இருக்குது. அதுக்கு மேலே மேரியம்மா ரொம்ப வேதனைப்படுதாங்க. என்ன இருந்தாலும் நீ பண்ணது தப்பு. நீ இப்படி மேரியம்மாவை நீயே பெற்ற தாயை வந்து மதிக்கலை, பேத்தியை பார்க்க விடலைன்னா நாளைக்கு 4 பேர் என்ன சொல்லுவாங்க வீடியோவில்? தவறாயிரும், அது தப்பு. சரியா? அதனால் தவறை திருத்திக்கம்மா. நீ அதனால் மேரியம்மாவை கூப்பிட்டு முதல்ல குழந்தைய பார்க்க விடாது. பாவம், குழந்தை பிறந்துருந்து இந்த முகத்தை கூட நல்லா பார்க்கல. சரியா? பார்த்துட்டு போட்டும். அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருங்க, குடும்பம் ஒற்றுமையாக இருங்க, அதான் எனக்கு வேணும். சரி, ரைட் நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் அமைக்கிறீங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.